இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூமில், வாஷ் பேஷனில் பைப் வந்து சொட்டு சொட்டா லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த பைப்பில் இருக்கிற தண்ணியை சொட்டு சொட்டா லீக் ஆகுதுன்னாலே உங்கள் வீட்டில் செல்வம் தங்கவே தங்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணிக்குள்ள மெமரி இருக்குது. தண்ணி வந்து கேரிஸ் மெமரி. அதாவது இப்போது எப்படி நம்ம மொபைலில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, தண்ணி வந்து கேன் ஸ்டோர் எவ்ரிதிங். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என் பக்கத்தில் தண்ணி இருக்குது, உங்கள் பக்கத்தில் அங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த தண்ணியில் போய் பதிவாகுதுங்க. அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவே பண்ணிட்டாருங்க. அது எப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு ஒரு மெஷினில் மைக்ரோஸ்கோப்பில் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் அன்பாக அது கூட நான் கருத்து பரிமாற்றம் செய்தேன் அப்படின்னா, அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நட்சத்திர வடிவில், விதவிதமான வடிவத்தில் இருக்கிறத அவர் அப்படியே புகைப்படமாகவே எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதே தண்ணியை அடுத்த நிமிஷம் நான் வந்து திட்டுறேன், கோபமாக திட்டுன அடுத்த செகண்ட் அதே தண்ணியை எடுத்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை ஒரு மிஷினில் போட்டு ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே உடஞ்சி செதறி போயிருக்குங்க. நீரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் இதை பற்றி பேசியிருக்கேன். இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஐயா, வாழ்க்கையே தண்ணி தாங்க. தண்ணிக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையே அடக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணியும் நம்ம வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது. என்ன காரணத்தினால பல கோணங்களில் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணிக்குள்ள மெமரி இருக்குது. தண்ணி வந்து கேரிஸ் மெமரி. அதாவது இப்போது எப்படி நம்ம மொபைலில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, தண்ணி வந்து கேன் ஸ்டோர் எவ்ரிதிங். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என் பக்கத்தில் தண்ணி இருக்குது, உங்கள் பக்கத்தில் அங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த தண்ணியில் போய் பதிவாகுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம். பதிவாகிறது மட்டும் இல்லை, தன்னுடைய சகாக்களுக்கு இப்போது அது தகவல் அனுப்பி கொண்டு இருக்குது. இப்போ நான் தகவல் அனுப்பணுன்னா எனக்கு வந்து மொபைல் ஃபோனில் வச்சு தான் இன்னொருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் தண்ணி அப்படி இல்லைங்க. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அத்தனைக்கும் இந்த கணம் இப்போ நான் தண்ணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அது கம்யூனிகேட் பண்ணும். இது வந்து நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அப்போ ஒரு மனிதனை காட்டிலும் இது 100 மடங்கு சென்சிட்டிவ்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு சொல்லப்போனால். அப்போது அதுக்கு உயிர் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்கீங்கன்னா, 5வதாக ஒரு உயிருள்ள மனிதர் உங்கள் வீட்டில் இருக்காருன்னா அது தண்ணின்னு சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பஞ்சபூதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த தண்ணியை ஒரு மனிதன் ஒரு உயிர் போல் பாவிக்க தொடங்கணும். இதனால தான் நமக்கு வந்து இந்த தண்ணியை பற்றி புரியாதனாலையும், குறிப்பாக தென்னகத்தில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, மாதம் மும்மாரி மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் மழையே வர்றதில்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. தண்ணியை நம்ம மதிக்க தவறிட்டோம். தண்ணியினுடைய முக்கியத்துவத்தை மனிதன் மறந்தே போயிட்டான். இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா, தண்ணியை டெய்லி தெய்வமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு ஆரத்தி எடுத்து கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் ஹரித்வார் போனாலோ இல்லை காசிக்கு போனாலோ கங்கை ஆரத்தி, கங்கா ஆரத்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 பேர், 30,000 பேர், 1,00,000 பேர் டெய்லி தண்ணியை கடவுளாக மதித்து கும்பிட்டு பெரிய ஆரத்தி எடுத்துகிற பெரிய விழா தினந்தோறும் நடக்குது. நீங்கள் வடநாட்டில் பாருங்கள், தண்ணி பிரச்சனையே இல்லை. தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கும். சவுத்தில் மட்டும்தான் இந்த தண்ணி பிரச்சனை. இதுக்கு ஒரு முக்கிய மூல காரணமே தண்ணியை மனிதன் மறந்தே போயிட்டான். அதுக்கு நன்றி உணர்வே இல்லை. இந்த தண்ணிக்கு வந்து ஒரு மனுஷன் எப்போ அதை கடவுளாக மதித்து அது என்னை உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துலேயும் என் கூட வாழ்க்கையில் அது தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு தினந்தோறும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாலே நீங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை தலையில் மாறிடும். அதனால தான் கோவில்களில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும்
தீர்த்தமாக தண்ணியை கொடுக்கிறார்கள். அது நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இது பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் போயிருக்கு. இதை பற்றின ஒரு பெரிய ரிசர்ச்சை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் மசாரோ எமோட்டோன்னு பேர், அவர் எழுதின புத்தகம் ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர். மை காட், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் மிரண்டு போயிருக்கேன். பல வருடங்களுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது ப்ரூவே பண்ணிட்டார் தண்ணிக்கு எந்த மாதிரி சக்தி இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து இப்போ நான் இங்கேருந்து அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியோட உயிர் சக்தி ஒரு விதமாக பிரதிபலிக்குது. இப்போ நான் அந்த தண்ணியை ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நான் திட்டுறேன்னு வைங்களேன், இப்போ அந்த தண்ணியோட தன்மையே கம்ப்ளீட்டாக மாறிடுது. இது எப்படி குருஜி கண்டுபிடிப்பீங்க? அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவே பண்ணிட்டாருங்க. அது எப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு ஒரு மெஷினில் மைக்ரோஸ்கோப்பில் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் அன்பாக அது கூட நான் கருத்து பரிமாற்றம் செய்தேன் அப்படின்னா அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நட்சத்திர வடிவில் விதவிதமான வடிவத்தில் இருக்கிறத அவர் அப்படியே புகைப்படமாகவே எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதே தண்ணியை அடுத்த நிமிஷம் நான் திட்டுறேன், கோபமாக திட்டுன அடுத்த செகண்ட் அதே தண்ணியை எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை ஒரு மிஷினில் போட்டு ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே உடஞ்சி செதறி போயிருக்குங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்களாக இவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். இதைத்தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய ரிஷி இருக்காருன்னா கையில் கமண்டலம் வச்சுருப்பார். அந்த அந்த கமண்டலத்தில் தண்ணி வச்சுருப்பார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை யாரையாவது வாழ்த்தணும், சபிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுறது உண்டான சிக்னிஃபிகன்ஸ் அதுதான். சபிக்கிறதோ இல்லை இது மெமரி எல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சு. நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? கோவத்தில் திட்டுறோம், ஏ சனியனை நீ உருப்படவே மாட்டே, ஏன் இந்த தப்பு பண்ணுற, இந்த தப்பு இப்படி பண்ணக்கூடாது, நீ நாசமாக போயிடுவ, நீ வீணாக போயிடுவ, இந்த மாதிரி எல்லாம் திட்டவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நான் திட்டுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ எப்படி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம திட்டும்போது அது உள்ளே பதிவு பண்ணுதோ, என்னுடைய குழந்தையை நான் திட்டும் பொழுது அந்த குழந்தை உடம்புக்குள்ளே 70% தண்ணி தான் இருக்குங்க. அது ஒரு கண்டெய்னர், பாடிக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இப்போ நான் திட்டுற அதிர்வு எல்லாம் போய் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் ஆகி நம்ம குழந்தையவே அழிச்சிரும், அந்த செல்களை போய் அழிக்கும். அப்போ அந்த குழந்தை நம்ப ஆரம்பிச்சிடும், ஓஹோ நான் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன் போல அப்படிங்கிற ஒரு பதிவு ஆழமாக பதிஞ்சு அது தினந்தோறும் அது அப்படியே நினைக்கும், நான் சரியாக ஆக மாட்டேன், நான் வீணாக போயிடுவேன் அப்படின்னு அது நினச்சி அதனுடைய நீர்நிலைகள் எல்லாமே அது மாதிரியே மாறி அது வாழ்க்கையில் வீணாவே போயிடும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. பெரிய டேஞ்சருங்கிறது. என்றைக்குமே குழந்தைகளை நம்ம யாரையுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது, எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நீர் தான். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது வாழ்க்கையோட எந்த அளவுக்கு உணர்ஞ்சிருக்குன்னா வாழ்க்கையே இதுக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்டர் இஸ் வெல்த். இப்போது ஹெல்த்தை பற்றி சொன்னேன். நான் ஒரு மனிதன் இன்னொருத்தரை திட்டும்போது எனக்கு நோயே வந்துடும். அந்த நோய் நான் நினைக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு நோயே வந்துடும். இப்போ எனக்கு கேன்சர் இருக்குது, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படின்னு டாக்டர் ஏதோ ஒன்று பாடியில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சுனாலே இந்த ஃபியர் எனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி என்னுடைய செல்களில் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி அதை உண்மையிலே நான் அழிச்சிரும். இது நோயினால் நான் அழியலை, எனக்கு அந்த நோய் மேலே இருக்கிற நம்பிக்கை அது என்னை அழித்து விடுங்கிற எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை தான் என்னை அழிக்குது. இதை சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் பிளஸிபோன்னு பேர். நீங்கள் போய் நெட்டில் போய் பாருங்கள். அமெரிக்காவில் இல்லை உலக நாடுகளில் பலவிதமான ரிசர்ச்களில் இதை ப்ரூவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கிய மீடியாவாக இது எப்படி நடக்குது அப்படின்னா தண்ணி அங்கே ஒரு மீடியாவாக ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஹெல்த்து அப்படின்னா, ஆரோக்கியம்
அப்படின்னாலே நீங்கள் மசில்ஸை பில்டு பண்ணுறது, ஜிம்மில் போய் நான் வந்து மசிலை பில்டு பண்ணுறது, டெய்லி ஜாகிங் பண்ணுறது, அல்லது சத்தான உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்றதுல உங்களுக்கு ஹெல்த் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாத்தையும் காட்டிலும் உங்கள் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் எக்ஸசைஸையும் பண்ணிவிட்டு மனசுக்குள்ள டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ண பலன், சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள், இது எதுவுமே வேலை செய்யாது. ஒரு மனிதன் வந்து உடல் பயிற்சியை நல்லா பண்ணி, நல்ல உணவு சாப்பிட்டு, உடம்புல வந்து நல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்கிறான், ஆனால் மனசை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னென்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. அது வந்து செல்களை போய் அழிச்சிரும், உடம்பையே அழிச்சிரும். ஸோ நான் எப்போவுமே ஒரு டெஃபினேஷன் சொல்வேன், எவன் ஒருவன் உற்சாகமாக இருக்கிறானோ, காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே இருக்கான், எந்த வேலை செஞ்சாலும் ஓடி ஓடி போய் செய்கிறான், ஆர்வமாக அதை உட்கார்ந்து செய்கிறான், அவனுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், ஒரு எந்தூசியாசம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, he is the most healthiest person. அவன்தான் ஆரோக்கியத்தின் உச்சத்துக்கு வர முடியும். என்ன காரணம்னா, நீர் தான் காரணம். ஸோ பாருங்கள், ஹெல்த்துங்கிற விஷயமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வாழ்க்கையே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். தண்ணிக்கும் உங்களுடைய செல்வத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. தண்ணியை மதிக்காத ஒரு மனிதன், தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனிதன், தண்ணியை வந்து ஒரு கடவுளாக உணராத ஒரு மனிதனுக்கு செல்வம் வரவே வராது. தண்ணியை வந்து நீங்கள் கடவுள் மாதிரி பாவிக்கணும். அதை கண்ட இடத்துல வேஸ்ட் பண்ணுறது, அதை தூக்கி போடுறது, அதை மதிக்காமல் விடுறது, மழையை எதிர்க்கிறது, மழை பெஞ்சா திட்டுறது, தண்ணியை வந்து சபிக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, செல்வத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிடும். குறிப்பாக உங்களுக்கு செல்வம் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி வந்து அதுதான் நமக்கு செல்வத்தையே கொண்டு வருது. அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்வேன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூமில், வாஷ் பேஷனில் பைப்பு வந்து சொட்டு சொட்டாக லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த பைப்பில் இருக்கிற தண்ணியை சொட்டு சொட்டாக லீக் ஆகுதுன்னாலே உங்கள் வீட்டில் செல்வம் தங்கவே தங்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை போய் சரி பண்ணணும். தண்ணியை வந்து நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெல்த் உங்களுக்கு வரணும்னா தண்ணியை நீங்கள் பாதுகாக்கணும். அதுக்கு அதை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நீருங்கிறத பற்றி பேசினோம்னா நம்ம பேசிக்கொண்டே போகலாம். அதனால தான் அந்த காலத்தில் கோவிலில் போய் இப்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம வேண்டுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் குளமே இருக்குது. அந்த குளம்தான் அந்த சக்தியை கொடுக்கறது. அந்த குளம்தான் அவனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது, உனக்கு எல்லா சக்தியும் கொடுத்து, உனக்கு சக்தி தான் உன்னை வந்து உயர்ந்த இடத்துக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகும். அதுக்கு உண்டான விஷயமே தண்ணி தான். இன்றைக்கி தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீருங்கிறது ஒரு சிறந்த உணவாக நம்ம பார்க்குறோம். நீருங்கிறது ஒரு அற்புதமான உணவு. நீங்கள் தண்ணினா ஏதோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உலகத்திலேயே சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு வாழ்ந்த மக்கள் வந்து 100 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 100 இல்லை 200 வருஷம் கூட வாழ்ந்துருக்கிறாங்க, எந்த விதமான உணவே சாப்பிடாம. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க. பட் அதுக்கு பாடி வந்து டியூன் ஆகணும். அதுக்கு நிறைய வந்து பயிற்சிகள் இருக்குது. சித்தர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டு வந்த சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ நீருங்கிறது, அதாவது இந்த உடம்பு எதை கேட்குது அப்படின்னா தண்ணியை கேட்கலைங்க, தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி. தண்ணிக்குள்ளே உயிர் சக்தி அபரிதமாக இருக்குது. அதுக்கு பேர் நீர் பிராணன் என்று அழைக்கலாம். இதை பற்றி சொல்லணும்னா, இந்த கங்கா வாட்டரு வந்து நீர் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லான வாட்டர், கங்கையில் போய் குளித்தா என் பாவம் எல்லாம் போயிடும், எனக்கு எல்லா சுபிட்சமும் கிடைக்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நீங்கிவிடும், இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்து சமயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா ஜம்சம் வாட்டரும்பாங்க. நம்ம கங்கா வாட்டர்னு சொல்கிற மாதிரி அவங்க ஜம்சம் வாட்டரும்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் எடுத்திங்கன்னா அந்த பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் தண்ணியை வச்சு பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த உயிர் சக்தியினுடைய வீரியம் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் குளிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி குளிக்கிற தண்ணியில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இப்போ அதே இது ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறீங்க, ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் குளிச்ச உடனே அப்படி ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதே இது கங்கையில் போய் குளிச்சா பெரிய புண்ணியம்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? மூணுமே தண்ணி தானே, என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு அசம்ஷன் தான், எக்ஸாக்டாக எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அந்த கரண்ட்டு பிராணன், நீர் பிராணன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிர் சக்தி அது வந்து அதோட வோல்டேஜ் வந்து ஒரு 500 வோல்ட்டில் கரண்ட்டுன்னு வச்சுக்குவோம். இது 500 வோல்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபால்ஸில் போய் குளிக்கிற அந்த தண்ணியில் 500 வோல்ட் இல்லைங்க, 5000 வோல்ட் இருக்குது. 5000 வோல்ட் 10,000 வோல்ட் கூட இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபால்ஸு. சும்மா ஒரு அசம்ஷன். இப்போ அதே இது கங்கையில் போய் குளிச்சிங்கன்னா அதில் 1,00,000 வோல்ட் 2,00,000 வோல்ட் இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்படி உள்ளே போய் தண்ணிக்குள்ளே இறங்குனீங்கன்னா அந்த சக்தி அப்படியே உள்ளே ஏறும். அது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நோய்த்தன்மையும் எடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே பயங்கரமாக புத்துணர்ச்சி வந்துடும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அது உடம்புக்குள்ளே பண்ணும். நீங்கள் அதனால தான் நீங்கள் கங்கையில் போய் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் காலை உள்ளே விட்டிங்கன்னா பாடி வந்து உள்ளே போகாது அவ்வளோ ஈஸியாக. லேசாக நீங்கள் நீச்சல் அடித்தாலே மேலே மிதப்பீங்க. என்ன காரணம்னா அந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். வீட்டில் குளிக்கிறதோ மற்ற குளத்தில் குளிக்கிறதுல அப்படி இருக்காது. ஏன்னா அந்த உயிர் சக்தி அப்படி இருக்குது. எப்போ உங்களுக்கு உயிர் சக்தி அந்த மாதிரி இருக்குதோ நோயே வராது. உங்களுடைய மனநிலை வந்து அப்படி இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தின் உச்சத்துக்கு போகும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசி எல்லாம் போனீங்கன்னா அங்கே டெட் பாடியை எரிப்பாங்க. நீங்கள் அந்த கங்கையோட கரையில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்கும், ஹரிச்சந்திர காட்டு, மணிகர்ணிகா காட்லாம் இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய பேர் பிணத்தை எரிப்பாங்க. பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கும். அந்த டெட் பாடியை தூக்கி அப்படியே தண்ணியில் போடுவாங்க. இந்த பக்கம் அந்த டெட் பாடி அப்படியே போகும் கங்கையில். அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவங்க 10-100 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தண்ணியை குடிப்பாங்க. அப்போ அதில் பாக்டீரியா இருக்கே, அவனுக்கு குடித்தா வியாதி வருமா? வியாதி வராது. என்ன காரணம்னா அந்த பாக்டீரியா உள்ளே போகுமானா கண்டிப்பாக போகும். ஆனால் பாக்டீரியா உள்ளே போச்சு இல்லையா, அதை வந்து அந்த உயிர் சக்தி 1,00,000 2,00,000 யூனிட் கரண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணும், அந்த பாக்டீரியாவை அடித்து துவம்சம் பண்ணி வெளியே தூக்கி வீசிடும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அந்த தண்ணிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறதுனால இந்த கங்கையிலிருந்து கொண்டு வந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. வீட்டில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 20 வருஷம் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருப்பேன். நீங்களே வச்சுருப்பீங்க. கெட்டே போகாது, ஒரு புழு பிடிக்காது, பூச்சி வராது, எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் வீட்டில் சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற தண்ணி, இந்த மினரல் வாட்டர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புழு வந்துடும், பூச்சி வந்துடும், ஸ்மெல் வரும். ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் ஆச்சுன்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும். அதே 20 வருஷம் கழித்து நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி கூட அப்படியே இருக்கும். ஸோ நீருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் இது வந்து இந்த நீருக்கு நன்றி மனிதன் மறந்ததுனால தான் அந்த தண்ணி நம்மளை வராமலே போயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களை வந்து நான் வந்து சந்தோஷமாக உங்களை என் வீட்டுக்கு வா, நீ வந்தால் உனக்கு வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு உங்களை சிரித்து உங்களை நான் வரவேற்கும் போது தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும்னே உங்களுக்கு ஆசை வரும். நீ ஏன்டா என் வீட்டுக்கு வர்ற அப்படின்னு நான் திட்டினேன்னா நீங்கள் வரமாட்டீங்க. இப்போது எப்படி ஒரு மனிதன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கானோ தண்ணி அதை காட்டில் 100 மடங்கு சென்சிட்டிவ்னா, இப்போ ஒரு மழை பெய்யுது, மழை பெய்யும் போது நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்தோடனே ஐயா மழை வந்துருச்சே, நான் என்ன பண்ணுறது, நான் நனைஞ்சிருவேனே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ தண்ணியை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதை வெறுக்கிறீங்க. ஏன் வந்தேன்னு கேள்வி கேட்குறீங்க. ஏன் வந்தேன்னு கேள்வி கேட்டால் அவன் பயங்கர சென்சிட்டிவான மனுஷன். அவன் நம்மளை காட்டிலும் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் வந்து நீ வர வேண்டாங்கிற, நான் ஏன்டா அவன் வீட்டுக்கு வரணும், இனிமேட்டு நான் மழையே பெய்யலடா அப்படின்னு சொல்லி நீர்நிலைகள்லாம் மேலே போயிடுது. சரி, தண்ணி இருக்குங்க அண்ட சராசரம் முழுக்க தண்ணி தான் இருக்குது. ஏன் எனக்கு தண்ணி வரல அப்படின்னா நான் அதை வரவேற்கவில்லை. அதை வருவதையும் நான் வந்து ஆமோதிக்கிறதில்ல, அதை சந்தோஷமாக அதை கும்பிடுறதில்ல, கொண்டாடுறதில்ல, அதை மதிக்கிறதில்ல. இதுதான் மனிதன் செய்த மிகப்பெரிய தவறு. இந்த ஒரு விஷயத்திலிருந்து ஒரு மனிதன் வந்துட்டான், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், தண்ணியை வந்து நீங்கள் பயங்கரமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கடவுளாக கும்பிட ஆரம்பித்து பாருங்கள், நீங்கள் ஒரு சில நாட்கள்லையே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே பல மடங்கு மேலே போவதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இதுக்காக நாங்கள் வகுப்பில் ஒரு ப்ரேயரே வச்சுருக்கோம், வாட்டர் ப்ரேயர்னு.
அதை வந்து அது முறைப்படி கற்றுக்கணும். அந்த ப்ரேயர் நீங்கள் வீட்டில் பண்ணலாம். சாதாரணமாக நீங்கள் ப்ரேயரே பண்ண தெரியலனாலும் டெய்லி கையெடுத்து கும்பிடுங்க. அதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையே சுபிட்சம்.